உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு யாராச்சும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? இந்த பதிவு உங்களுக்காக தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. எப்படி பழி வாங்குவது அப்படிங்கிற ஒரு சிறப்பான பதிவை தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து தாங்க உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கிடையாது, ஒரு எண்ட் பாயிண்ட்டும் கிடையாது. எந்த ரூபத்தில் எப்படி எதனால் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணிக்கிறதுக்கே முடியாது. பட் இந்த பிரச்சனைகளை ரெண்டு விதமாக வகைப்படுத்தலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய காரணத்தால் வர்றது. இதை வந்து நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ இதை நீங்களே ஈஸியாக கொஞ்சமாக திங்க் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டால் போதும். பட் இன்னொரு பிரச்சனை தாங்க அடுத்தவங்க மூலம் உங்களுக்கு வர்றது. இது எப்படி வருது, எதனால் வருது, எதனால் இவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்க அப்படின்னுட்டுன்னு இன்னும் கணிக்கவே முடியலைன்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒருத்தங்க உங்களுக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிறதுக்காகத்தான். ஸோ ஃபுல்லாக அந்த பிரச்சனையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காமல் ஜஸ்ட் அந்த ப்ராப்ளத்தில் இருந்தும் சரி, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்கள்ட்ட இருந்தும் சரி, கொஞ்சமாக விலகி இருங்க. அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சண்டை சச்சரவு இல்லை இன்னும் மேலான ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கிடைக்க போகிறது. ஒருத்தன் வாழ்கிறது ஒருத்தனுக்கு பிடிக்கிறது கிடையாது. ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படிடா அவங்கள சிக்கலில் மாட்டி விடுறது அப்படின்னு யோசிக்கிற உலகம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு சதி திட்டம். ஸோ அதில் போய் விழுந்து திரும்பவும் நீங்கள் சண்டை சச்சரவில் மாட்டாமல் தனிச்சிருந்து விழிச்சு இருந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து அவங்க முன்னாடி போய் நிற்கிறீங்களோ அதுதாங்க ஒரு சிறப்பான பழிவாங்கலாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.